நீங்க டிவில பார்க்கறது வெறும் 1 மணி நேரம் நீயா நானா தான். ஆனா அத ஷூட் பண்றதுக்கு மொத்தம் 6 மணி நேரம் ஆகுது. வணக்கம் நண்பர்களே, எபிசோடு 13ல இருக்கோம். இன்னைக்கு நான் நீயா நானா போன கதைய தான் பார்க்க போறீங்க. வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. வழக்கம் போல காலையில வொர்க் அவுட் பண்ணலாம்னு ரெடி ஆயிட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு ஒரு கால் வந்துச்சு. நாங்க விஜய் டெலிவிஷன் நீயா நானால இருந்து கால் பண்றோம். நீங்க ஷோல வந்து பேசுறீங்களான்னு கேட்டாங்க. நான் என்ன டாபிக்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இளம் வயதில் ஏற்படும் ஹார்ட் அட்டாக் ஒரு சைடுல டாக்டர், ஒரு சைடுல பப்ளிக் அப்படின்னாங்க. சரி, நம்மளும் இந்த ரீசெண்டா ஜிம்ல நடக்கிற ஹார்ட் அட்டாக் பத்தி பேசுவோம். ஏகப்பட்ட வதந்திகள் ஸ்ப்ரெட் ஆகி எவனுமே ஜிம் பக்கம் வர மாட்டேங்கிறான். ஆனா அதெல்லாம் உண்மை இல்லைன்னு ஒரு டாக்டரையே சொல்ல வச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லி நானும் வரேன்னு சொல்லிட்டேன். சரி, ஒரு 6 மணிக்கா இவிபி பிலிம் சிட்டிக்கு வர சொன்னாங்க. நானும் ஷார்ப்பா ஒரு 6 மணிக்கு அங்க போயிட்டேன். ஒரு 7:30 மணிக்கா ஒரு ஃபார்ம் ஒன்னு கொடுத்து ஃபில் பண்ண சொன்னாங்க. அப்புறம் என்ன ஒரு அண்ணா வந்து லாஸ்ட்ல போய் உட்கார சொன்னாங்க. உட்கார போகும்போது கரெக்டா வந்து நீங்க என்ன வேலை செய்றீங்கன்னு கேட்டாங்க. நானும் விஷயத்த சொன்னேன். சொன்ன உடனே நம்மள தூக்கி செகண்ட் ரோல உட்கார வச்சுட்டாங்க. நான் அப்படியே பறக்கிறேன். ஒரு 8 மணிக்கா ஷோ ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா பப்ளிக் சைடு தான் ஷூட் பண்ணாங்க. இந்த பப்ளிக் சைடு கொஸ்டின் கேட்கும்போது எல்லாரும் அவங்க ஊரு பேர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப டக்குனு கோபிநாத் வந்து உன் ஊரு பேர்லாம் நான் கேட்டிருக்கல, டைரக்டா விஷயத்துக்கு வா அப்படின்னு சொன்னாரு. ஆள் கொஞ்சம் என்னமோ தெரியல, கடுக்கடுன்னு தான் இருந்தாப்ல. அப்புறம் என் பக்கமா எப்பப்பெல்லாம் மைக் வருதோ, நான் என்னென்ன பேசணும்னு நினைச்சனோ, என்னென்ன கேட்கணும்னு நினைச்சனோ அது எல்லாத்தையும் அப்படியே கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. ஒரு 10 மணிக்கா எல்லாரையும் சாப்பிட அனுப்பிச்சாங்க. இட்லியும் ஊத்தாப்பமும் நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்ச உடனே ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ணிட்டாங்க. இந்த செகண்ட் ஹாஃப்ல தான் நிறைய சம்பவமே இருந்துச்சு. இந்த டாக்டருங்களுக்குள்ளேயே நிறைய கருத்து வேறுபாடு ஏற்பட்டனால அவங்க சைடே ஒரு 4:30 மணி நேரம் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க பக்கம் கேமரா வரவே இல்லை. நான் அப்படியே மணியை பார்த்தேன், விடிஞ்சிருச்சு. காலையில 2 மணி. என்னால சுத்தமா உட்கார முடியல. நான் வேற செகண்ட் ரோல வேற உட்கார்ந்துட்டு இருக்கேன். தூக்கத்துல தலை தள்ளாடுது. எப்படியோ ஒரு வழியா ஷூட்டிங் ஒரு 2:30 முடிச்சாங்க. அப்படியே கோபிநாத் சார் கூட ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அந்த செட்டிலேயே ஒரு 4-5 போட்டோவை எடுத்துட்டு கிளம்பியாச்சு. போகும்போது அவங்களே ஒரு வேனை வச்சு வீட்டு வாசல்லையே கொண்டு இறக்கி விட்டாங்க. ஒரு 2 வாரம் கழிச்சு டிவியில டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதாவது போன ஞாயிற்றுக்கிழமை. டிவியில பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னடா நான் பேசின எதையுமே காணோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. 6 மணி நேரம் ஷூட் பண்ணதை 45 நிமிஷத்துக்கு எடிட் பண்ணும்போது எல்லாமே போயிரும்னு எனக்கே தெரியும். இருந்தாலும் நான் ஸ்டார்டிங்ல பேசின அந்த 1 நிமிஷத்தை உள்ள வச்சிருந்தாங்க. அதே 1 நிமிஷத்தை தான் இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல, டிவி ஆட்ல வர ப்ரோமோலன்னு எல்லா இடத்துலயும் வச்சிருந்தாங்க. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மெயினா நாங்க போனதுக்கு காரணம், நான் பேசணுங்கிறத தாண்டி 20 வருஷமா ஒரு ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. அங்க என்ன பண்றாங்க, எப்படி ஷூட் பண்றாங்க, எப்படி பேசுறாங்க அப்படிங்கறத பார்க்கணுங்கிறதுக்காக தான். அந்த ஆசை எனக்கு நிறைவேறிடுச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். நான் சென்னைக்கு பழகுறோம் எபிசோட் ஆரம்பிச்சு வெறும் 12 வீடியோ தான் போட்டிருக்கேன். அதுக்குள்ள நான் நீயா நானா வரைக்கும் போயிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கே கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு. ஆனா இதே நீயா நானாக்கு ஒரு நாள் சீஃப் கெஸ்டா வருவேன்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறேன். எல்லாரும் அன்பா இருங்க நண்பர்களே.